ஹாய். இந்த வீடியோல நம்ம குழந்தைங்களுக்கு சோக்கிங் காஸ் பண்ணக்கூடிய காமனான 6 ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோக்கிங்ன்னு சொன்னோனே நமக்கு 2 ஐட்டம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு சின்ன சின்ன டாய்ஸ், அதுக்கப்புறம் காயின்ஸ். இதெல்லாம் உட்கொள்ளும்போது தான் சோக்கிங் வரும்னு நெனச்சிட்டு இருக்கோம். இத தாண்டி நம்ம ரெகுலரா டே டு டேல குடுக்குற ஃபுட்ஸ் என்னென்னலாம் சோக்கிங் காஸ் பண்ணுன்றத பார்க்கலாம். வணக்கம். நான் உங்க டாக்டர் ரஞ்சித், குழந்தை நல மருத்துவர். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தோம்னா ரா கேரட். கேரட் நம்ம யூசுவலா காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்ப ஃபிங்கர் ஃபுட்ன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுவோம். அத அப்படியே குடுக்காம பாயில் பண்ணி தான் குடுக்கணும். செகண்ட் ஹார்ட் கேண்டீஸ். அது கொஞ்சம் திக்காவும், ஸ்லிப்பரியாவும் இருக்கிறனால குழந்தைங்க வாயில வச்சுட்டு சிரிக்கும்போதோ, அழுகும்போதோ சடனா போய் அப்ஸ்ட்ரக்ஷன் அது காஸ் பண்ணும். தேர்டு பாப்கார்ன். பாப்கார்ன் இப்போ யூசுவலா ஹெல்த்தி ஸ்நாக்ன்னு குடுக்குறோம். இல்ல மூவிஸ் போகும்போது குழந்தைங்களுக்கு வாங்கி குடுப்போம். அது கொஞ்சம் ஃப்ளஃபியா இருக்கனால அதுவுமே சோக்கிங் காஸ் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஹார்ட் கேண்டீஸ், பாப்கார்ன் எல்லாமே ஒரு லெஸ் தென் 3 to 4 இயர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஐட்டம் கிரேப்ஸ். கிரேப்ஸ் சின்னதா ரவுண்டா இருக்கனால அதுவும் ஈஸியா போய் அப்செக்ட் பண்ணிரும். ஸோ கிரேப்ஸ நம்ம குடுக்கும்போது கட் பண்ணி குடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற ஐட்டம் ரெகுலரா புரோட்டீனுக்காக குடுக்கிறது ஆல்மண்ட்ஸ் அண்ட் நட்ஸ். ஆல்மண்ட்ஸ் அண்ட் நட்ஸும் அஸ் அ ஹோலா குடுக்காம கிரஷ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல குடுக்கிறது ரொம்பவே நல்லது. கடைசியா சொல்லப் போற ஐட்டம் இந்த லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பீனட் பட்டர். பீனட் பட்டர் அது வந்து என்னதான் சாஃப்ட்டா இருந்தாலும் அதோட திக் கன்சிஸ்டன்சினால நம்ம ஒரு ஸ்பூன் ஃபுல்லா குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு போய் நல்லா ஏர்வேவை சீல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம நல்லா பால்ல மிக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா பிரெட்ல ஒரு தின் லேயர் மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஐட்டம்லாம் கொடுக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணியோ இல்லை க்ரஷ் பண்ணி பவுடர் ஃபார்மில் இல்லைன்னா நல்லா கட் பண்ணி கொடுக்கறது அந்த சோக்கிங்கான ரிஸ்க்கை நமக்கு நல்லாவே குறைச்சிரும். ஸோ சோக்கிங் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் காமனாக லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மூச்சுக்குழாய் மற்றும் உணவு குழாய் கம்பேரிட்டிவாக சின்னதாக இருக்கிறனாலையும் அவங்க அந்த அந்த வயசில் கொஞ்சம் வேக வேகமாக சாப்பிடும்போது மென்று முழுங்காமல் அப்படி அப்படியே என்கல்ஃப் பண்ணுறதுனால ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சோக்கிங்கை இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸில் மட்டும் இல்லாமல் மற்ற எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அழுகும்போது இல்லை ரொம்ப தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போது நல்லா இருமிட்டு இருக்கும்போது நம்ம ஃபீடிங் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம குழந்தைங்க லெஸ் தென் 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபீடிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம கூட இருந்து மானிட்டர் பண்ணுறது அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்பவே என்ஷூர் பண்ணும்.